சண்டே ஸ்பெஷல் பையன் மட்டன் வேணும்னு கேட்டிருந்தான். அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லியிருந்தேன்னா, அவங்க அப்பாவும் கடைக்கு போய் வாங்க போயிட்டாங்க. போயிட்டு சிக்கன் வேணுமா, மட்டன் வேணுமா, சிக்கன் வேணுனா வாங்கிட்டு வரட்டான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சிக்கன்லாம் வேண்டாம், பையன் மட்டன் தானே கேட்டான், மட்டனே வாங்கிட்டு வந்துருங்களேன்னு சொல்லி விட்டுருந்தேன். அவங்களும் வாங்கிட்டு வர வழியில் வேறு எதுவும் வேணுமான்னு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு டைம் கடைக்கு போக சொல்லிட்டு மறுபடியும் கடைக்கு போக சொல்லுவானா, அதனால இந்த ஒன் டைம் மனுஷன் உஷாராயிட்டாரு. ஃபோன் பண்ணி கேட்டாங்களா, அதனால் எல்லாம் இருக்கு, நான் அப்படி இல்லைனாலும் பக்கத்து கடையில் வாங்கிக்கிட்டதே, நீங்கள் வீட்டுக்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து மட்டனை தந்துட்டு கடைக்கு போயிட்டாங்க. மட்டன் அப்படி கழுவிட்டு குக்கரில் வச்சு ஒரு சம்பு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சாச்சு. மட்டன் நல்லா வேகணும்னா 10 விசில் விட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம குக்கரை தான் நல்லா விசில் விடுமே, 20 விசிலாச்சும் அடிச்சுட்டே இருக்கும். அது விசில் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலான்னு ஃபஸ்ட்டு உள்ளி தான் கட் பண்ணேன். தாளிக்கிறதுக்கு தனியாக, மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு தனியான்னு தனித்தனியாக கட் பண்ணி வச்சாச்சு. விசில் வரையிலலாம் தண்ணி சிந்தி சிந்தி சூப்பு எல்லாம் வெளியில் சிந்திருச்சு. சூப்பு நான் குடிக்கலான்னு ஆசைப்பட்டேன். அடுப்பே குடிச்சிட்டு போயிட்டு கொஞ்சம் சூப்பர் இருந்துச்சா, அதை ஒரு அரை கிளாஸ் ஊற்றி குடிச்சு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. அடுப்பில் என்ன சிந்தினாலும் உடனே தொடச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். தண்ணி ஊற்றி தள்ளிட்டு அப்படி துணி வச்சு தொடச்சிட்டாலே நீட்டாயிரும். நானும் ஒவ்வொரு டைம் சிந்தலெல்லாம் தொடச்சி எடுக்கணும்னு நினைப்பேன். ஒரு சில டைம் மறந்துடுவேன். அடுப்பில் அசிங்கமாக ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த டைம் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான்வெஜ் எடுப்போம். என்றைக்காச்சும் ரேராக தான் வேறு நாள்லாம் எடுப்போம். அதுவும் வாரத்தில் 1 நாள் 2 நாள் மட்டும்தான் நான்வெஜ் எடுக்குது. முன்னெல்லாம் மீன் தான் எடுப்பேன். இப்போ மீன் நல்ல மீனாக வர மாட்டேக்கா. அதனால் வீட்டிலையே நம்ம ஊர்லேயே சிக்கன் மட்டன்லாம் நல்ல கறியாக கிடைக்கி அங்கேயே வாங்கிக்கலான்னு இப்போ சிக்கன் மட்டன் மட்டும்தான் எடுக்குது. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு பாதாமா, முந்திரி அதெல்லாம் போட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ தான் அந்த முந்திரிலாம் போடுது. முன்னெல்லாம் அந்த முந்திரி போடுறதே கிடையாது. முந்திரி போட்டோம்னா கொஞ்சம் குழம்பு திக்காகவும் சொல்லுவாங்க. மட்டன் குழம்பு மசாலா சக்தி மசாலா சூப்பராக இருக்கும். அதுவும் தாளிச்சுக்கிட்டு மசாலா பொடி போட்டு அந்த எண்ணெயிலே பச்சை வாசம் போகிற அளவில் வதக்கணும்னா நல்லா இருக்கும். தேங்காய் கொஞ்சமாக தான் சேர்த்தேன். பொடிகளை கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்தேன்னா, முந்திரி போட்டிருக்கிறதுனால குழம்பு நல்லா திக்காகவும் சொல்லிட்டு தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிட்டேன். அது என்னடானா தண்ணி வற்றவே மாட்டேன்ட்டு ஒரு கொதிக்கையிலேயே நான் கறியும் அப்படியே போட்டாச்சு. கறி நல்லா வேகணும். ஏற்கனவே வெந்துட்டுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தா நல்லா வெந்த மாதிரியே இல்லை. லாஸ்ட்டாக இஞ்சி கட் பண்ணி போட்டுட்டேன். இந்த குக்கரை உடனே தேய்ச்சாதான் இதை நாளைக்கு தைக்கலாம், நைட்டு தைக்கலாம்னு சொல்லி போட்டோம்னா அது தேய்க்கிறதுக்கே 1 மணி நேரம் உட்காந்து ராவிட்டே இருக்க இருக்கும். சின்ன வயசுலேருந்து நானும் பாத்திரம் விளக்கிட்டு தான் இருக்கேன். இந்த குக்கரை விளக்கிறது தான் சுத்தமாக பிடிக்காது. குக்கர்லேருந்து விசில் வரையிலாம் தண்ணி சிந்தி சிந்தி குக்கர் மூடி ஃபுல்லாக மஞ்சேன்னு ஆயிடுது. குக்கரில் என்ன வச்சாலும் ஈஸியாக ரெடி ஆயிரும். ஆனால் அந்த பாத்திரம் விளக்கையில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டு அப்படி தயிர் வெங்காயமும் ரெடி பண்ணிட்டேன். பல்லாரியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு தயிர் கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வெயில் காலத்துலலாம் வீட்டிலேயே தயிர் போடலாம். 3 வேளையும் தயிர் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே முட்டை வேக வச்சிட்டேன். சாப்பாடு காலையில் வச்சு விட்டேன். குழம்பு மத்தியானம் தான் ரெடி ஆச்சு. நானும் காலையிலேருந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். அது ரெடியாகி முடிக்க 12 மணி ஆகிட்டு. அப்பா அம்மையும் தோட்டத்துக்கு போயிருந்தாங்க. வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம், எல்லாம் ரெடி ஆகிட்டுன்னு சொன்னேன். வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. எனக்கு வயிறு வேறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு இவங்களுக்கு வெயிட் பண்ணால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் சாப்பாடை வச்சு தயிர் வெங்காயம் வச்சு முட்டையை வச்சு குழம்பு ஓப்பன் பண்ணி அப்படி குழம்பு ஊற்றியாச்சு. குழம்பு நல்லா கார சாரமாக வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. மட்டன் குழம்புனாலே கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அப்பாவும் பையனும் வந்தாங்க. ஆசையாக என் பையன் கேட்டான்னு வச்சா அவன் ஒரு வாய் சோறு கூட சாப்பிடவே இல்லை லாஸ்ட் வரைக்கும்.